எனக்கு நான் நல்ல முதல் வேலை செஞ்சேன், நட்டா வேலை செஞ்சு கூலி வேலை மூட எல்லாத்தையும் செஞ்சேன். இப்போ காலனுடைய அளவில் செஞ்சேன். பிள்ளைய படிப்பிச்சேன், பொம்பளை பிள்ளைய அதை வீடு வளவட்டு வளவாது குத்தி திரிக்கிறது கிழமை. நம்ம அந்த வீட்டுக்காரர் நம்ம சொல்லிதான் எங்களை எங்க போறேன் தெரியாட்ட தெரியாம இருக்கிறேன். நாங்க ஏதாவது எங்களுக்கு ஒரு மழை ஓட்டு ஒரு சின்ன குடியில விட்டு வைக்கிறதுக்கு மழை ஓட்டு போட்டு மகளை கட்டி எந்த அம்மாவை அப்பாவை நல்லா இருக்கிறாங்க, எந்த நாளிலோட நாள் இந்த வீடியோவை பார்த்து உதாரணமாக விடாம தள்ளி விடாம இந்த வீடியோவை பார்த்து மற்றவைக்கும் பயந்து கொள்ளுங்க. அவை என்ன சௌரமா நினைச்சு அந்த உதவியை செய்யக்கூடிய நிலைமைக்கு செய்தாங்க. இந்த புள்ளிகளை ரெண்டையும் வச்சு நான் நிம்மதியா ஒரு வீட்டுல இருக்கிறது நான் அங்கேயும் எந்திரிக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து மற்றவைக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றவையும் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு உதவி செய்யுதாங்க. உங்களை கால் எடுத்து கையெடுத்து மண்டாடி உங்களை கும்பிட்டு கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு நிரந்தரமா ஒரு இருக்கிறதுக்கு ஒரு இல்லிடம் வந்து தாரத்துக்கு உதவி செய்யுங்க. எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. நான் காணி இல்லை, வீடு இல்லை, நிரந்தரமா இருக்கிறதுக்கு ஒரு இடத்துல பிள்ளைகள் படிக்கிறது அங்கேயே பிஞ்சேன் கொண்டு திரிகிறேன். இப்போ இந்த மாசம் எங்களை வாடகை தந்துருக்கிறேன், முழும்ப சொல்லி இருக்குது. எங்க போறது எங்க இருக்கிறேன்னு தெரியாத நிலைமையில இருக்கிறேன். அவளை ஒரு கஷ்டம். நான் வீட்டு வேலைக்கு தான் போறது, இவருக்கு காலி இல்லாது. நான் இவர் இருந்துட்டு தான் வேலைக்கு போறேன். நான் போற இதுல தான் பிள்ளைகளோட செலவுகளும் வீட்டு செலவுகளும் போய்கொண்டிருக்குது. எங்களுக்கு இந்த மாசம் ஒழும்பா சொல்லி இருக்குது. வீட்டால ஒழும்புறதுக்கு வாடகை கூட கொடுக்குது, அட்வான்ஸ் கூட கொடுக்குறது எல்லாமே இல்லாம வாடகை கூட கேட்குறாங்க கூட. அது வீடு இல்லாம நாங்க இருக்கிறோம். அந்த பிரச்சனை நின்று ஒரு அக்காவா நினைச்சு எனக்கு ஒரு உதவியோ இந்த உதவியை செய்யக்கூடிய உதவிகளை செய்யுங்க. இந்த 2 புள்ளிகளையும் வச்சு நிரந்தரமான ஒரு நிலத்திலிருந்து படிக்கக்கூடிய அளவுக்கு நிலைமைக்கு ஒரு ஆளாக்குறதுக்கு ஒரு உதவி ஒன்று செய்யுங்க. உங்களை மண்டாடி உங்களோட காலில் விழுந்து உங்களை கும்பிட்டு கேட்குறேன். இந்த உதவியை மாத்திரம் இருக்கிறது கூட ஒரு இடத்தை தந்தீங்கன்னா உங்களை கால் எடுத்து உங்களை கையெடுத்து கும்பிட்டு இந்த உதவியை மாத்திரம் எனக்கு ஒரு செய்திருந்தாலும் போதும். இந்த புள்ளிகளுக்கு 2 புள்ளிகளுக்கு நினைச்சு அந்த உதவியை எனக்கு ஒரு தரும் கூட உதவி செய்ய அண்ணாக்களோ சௌரங்களோ ஒரு தரும் இல்லாத நிலைமையில நான் இருந்து கஷ்டத்துல நிலைமையில நான் இருந்து வாழ்ந்து நான் வீட்டு வேலையை தான் போறேன். நான் அதுக்கும் காலையில போனான் இடத்தோட வாரதாண்டி 12 மணிக்கு வந்துடுவேன். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு விடுறது அந்த பிரச்சனை, சின்னாக்களை விட்டுட்டு போயில்லாத நிலைமை. அப்படி இருந்த நிலைமையில நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு இருக்கிறது தான் ஒரு இல்லிடம் முதல் முக்கியம். அந்த உதவியை மாத்திரம் செய்யுங்க. காலில் விழுந்து கும்பிட்டுக்கிறதுல சௌரமா நினைச்சு இந்த உதவியை மட்டும் செய்யுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஏசியிலன் எனக்கு 2 பிள்ளைகள், ஆணுண்டு 12. நாங்கள் இந்த வைஃப் வந்து யாழ்ப்பாணம், நான் மட்டக்களப்பு. நாங்கள் லவ் பண்ணி தான் கல்யாணம் கட்டினது. கல்யாணம் கட்டி 2 இடத்துல எங்கட பக்கத்தாலேயும் அவங்களுக்கு எங்களுக்கு சப்போர்ட் இல்லை, அவட பக்கத்தாலேயும் ஒன்றும் இல்லை. நாங்கள் 14 வருஷம் 2 பிள்ளைகள் இருக்குது எங்களுக்கு. மொத்தமான 14 வயசு, 2வது பிள்ளைக்கு 8 வயசு. நாங்கள் அங்கே இங்கேயும் முடியாது இப்படி வேலையை நாங்கள் 2 பிள்ளையும் வச்சு அங்கே இங்கே சீரழிஞ்சு தெரிஞ்சுது. எங்களுக்கு ஆணி பல வேண்டி சொல்லி ஒன்றும் இல்லை, ஆணி பல வேண்டி சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. இப்படி எங்களை ஒருத்தரும் சேர்க்குற மாதிரி எங்கட ஆக்களும் சேர்க்குற மாதிரி இல்லை, எங்களோட வைஃப்ட ஆக்களும் சேர்க்குற மாதிரி இல்லை. எங்களுக்கு வந்து பண்ணினா நாங்கள் அந்த இடத்துல நடுக்கடலில் கொண்டு வைக்கிறோம். வாடகை வீடு எடுத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சொல்லி எனக்கு நான் நல்ல முதல் வேலை செஞ்சேன், நட்டா வேலை செஞ்சு கூலி வேலை மூட எல்லாத்தையும் செஞ்சேன். இப்போ காலனுடைய அளவில் செஞ்சேன். பிள்ளைய படிப்பிச்சேன், பொம்பளை பிள்ளைய அதை வீடு வளவட்டு வளவாது குத்தி திரிக்கிறது கிழமை. நம்ம அந்த வீட்டுக்காரர் நம்ம சொல்லிதான் எங்களை எங்க போறேன் தெரியாட்ட தெரியாம இருக்கிறேன். நாங்க ஏதாவது எங்களை ஒரு மழை ஓட்டு ஒரு சின்ன குடியில விட்டு வைக்கிறதுக்கு மழை ஓட்டு போட்டு மகளை கட்டி எந்த அம்மாவை அப்பாவை நல்லா இருக்கிறாங்களோ எந்த நாளிலோட நாள் இருக்கிறேன். மதங்களுக்கு என்ன மனுஷி எல்டிடியில இருந்து இதில் பழைய கதை நடைமுறை பிரிச்சு அவட சௌரம் நாடி வட்டி செஞ்சுட்டு அவ போராளி.
கடை நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் கட்டின கடை வருஷம் 7 வருஷமா லவ் பண்ணி கல்யாணம் கட்டியா மட்டக்களா போய் நான் யாழ்ப்பாணம் எல்லா தலையால பிரச்சனையும் அலங்களை சேர்க்கல நாங்கள் 2 பேரும் அதோட 2 பிள்ளைய பேசு சீராளிச்ச பிள்ளைய சீராளிச்சு தெரிஞ்சு ஒட்டிக்க ஏதாவது உறவி ஒன்று செய்யல முடியும் எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு வளா வெட்டுவாள் எங்களுக்கு இல்லாடி 80 எங்களை பொம்பளை பிள்ளையோட்டு பேசிருக்கிறேன் அதுக்கு 13 வயசு பிள்ளை 9 வயசு அதுக்கு ஒன்றுண்டாத பொட்டையை பாருங்க பார்த்தாருங்க எல்லா பேரும் எல்லாம் செய்ய வைக்காது சின்ன சின்ன என்ன நடையில அதுக்கு இந்த ஸ்கூலுக்கு படிக்க அடுத்த வருஷம் குழச்சி படுக்கிறாவும் சைக்கிளும் இல்லை மகனும் இருக்கிறார் நடந்து தான் போகிறது ஒரு வடை வீட்டில் இருந்தது எல்லாம் முடிஞ்சவங்க கூட கால் எடுத்து வைக்கிறதுக்கு எல்லாம் எங்களுக்கு ஒரு வடை காணி சின்ன சின்ன உதவியில் என்னையோ செய்யணும் செய்யக்கூடிய செஞ்சீங்கன்னா உங்களை ஆண்டவர் அயில் உள்ள உங்களை வச்சு செய்கிறார் கைவிட்டுறாங்களை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எல்லா பேரும் பார்க்கக்கூடிய எல்லாம் செய்யுங்க எங்களுக்கு ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ் அதே உடுப்பு அதே பேண்ட் அதே மாதிரியே வந்து இருக்கிறோம் யோசிக்கோ நான் வந்து மக்களை வந்து வீட்டை கொண்டுட்டு கோழியை கொடுத்துட்டு அப்படியே வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன் போன வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க எங்களோட வீட்டுக்குள்ளே வந்து வெள்ளத்தை நாங்கள் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறோம்ன்றதை வந்து பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் மட்டக்கள பிள்ளைங்கெல்லாம் வெள்ளம் இருக்குன்றதையும் அந்த வீடியோட வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் வந்து ஆதரவு தந்திருந்தீங்க எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு நன்றியை வந்து தெரிவிச்சுக்கொள்கிறேன் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் பயித்தனும் அப்படியே வந்து இன்றைக்கு வெளிக்கிட்டு போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்முனையில் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து கால் பண்ணி வந்து காய்ச்சிருந்தவ தம்பி எங்களுக்கு வந்து நிரந்தரமான வீடு வளவு வந்து இல்லை எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அதோட வந்து எங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு தொழில் ஒன்று செய்யணும் அதுக்காக வந்து ஒரு பட்டா ஒன்று வாங்கித்தாங்க என்று சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க இப்போ அந்த வகையில் வந்து நாங்கள் வந்து இப்போ நிறைய பிரச்சனைகள் வரனால நிறைய பேர் வந்து வேணும்னு சொல்லி எங்களோட கால் பண்ணி தனகிறனாலையும் நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி லெட்டரை வந்து நீங்கள் எடுக்கணும் ஜிஎஸ்டி வந்து நீங்கள் சொல்லி உங்களுக்கு உண்மையாக கஷ்டப்பட்டு சொல்லி நீங்கள் ஜிஎஸ்டி லெட்டர் வந்து எடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து பார்ப்போம் அதே மாதிரி ஓகேன்னு சொன்னால் வீடியோ போடுவோம் இனி வந்து யாராவது உங்களுக்கு உதவி செஞ்சால் உங்களுக்கு உதவி செய்வோம்னு சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் எங்களோட யூடியூப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதாவது வீடியோக்கு நீங்கள் வர போகிறீங்க நாங்கள் ஃபுல்லாக உங்களை வீடியோ எடுத்து போட போகிறோம் வீடியோவில் நீங்கள் தான் கதைக்க போகிறீங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஓகே தானே என்று சொல்லி எல்லாமே கேட்டு எல்லாமே அவங்க அக்ரி பண்ணிட்டாங்க அந்த வகையில் நானும் திரும்ப வெளிக்கிட்டேன் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 2:44 மத்தியானம் கூட சாப்பிடல சரியான பசி கூட கேட்டால் மொழிகளை சாப்பிட்டுட்டு போமான்னு ஓகே சாப்பிடணும்னு சொல்லி வெயிட் பண்ணால் ஒரு 1 hour சரி போகும் இனி அங்கால போனால் லேட் ஆகிடும் கொண்டு போட்டு சாப்பிடாமலே இப்படியே பயணத்தை வந்து தொடங்குறோம் இந்த வீடியோ வந்து யாராவது வந்து புதுசாக வந்து பார்க்கணும்னு சொன்னால் கரெக்டாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் உங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லி கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே மற்ற ஃபோன் ரைட் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் கால் பண்ண போகிறோம் ரைட் அந்த கல்முனைக்கு வந்து கால் பண்ணி எங்களுடைய பவித்ரன் அவர்கள் பேச போகிறா அதாவது நான் இன்வெஸ்டிகேஷன் ஒழுங்கா செய்கிறேன் இல்லை என்று சொல்லி நிறைய பேர் சொல்றீங்க அப்புறம் பவித்ரனே ஐயோ பவித்ரன் இன்வெஸ்டிகேஷன் கொடுவோம் இந்த முறையா இதெண்ட கண்ணி முயற்சி சரி பாவம் பவித்ரன் இன்வெஸ்டிகேஷன் செய்யுங்க இன்வெஸ்டிகேஷன் அவர் சொல்ற அவர் எத்தனை மதமே உங்களுக்கு சொல்றேன் நீங்க சொல்லுங்க இப்ப நீங்க கரெக்டாக சொல்ல தமிழ் ஹலோ ஹலோ ஓமாக்கா இந்த உங்களை தான் பார்க்க வந்து கொண்டிருக்கிறோம் இந்த உங்களை தான் பார்க்க வந்து கொண்டிருக்கிறோம் இப்பதான் வலிக்கிட்டு இருக்கேன் மட்டக்களப்புல இருந்தானே சரியா அது இல்ல அது என்னமா ஜிஎஸ்டி இதெல்லாம் எடுத்துட்டீங்க தானே என்ன ஜிஎஸ்டி எல்லாம் திருப்பி கேட்கிறேன் ஓ இல்ல என்னடா எங்களுக்கு வீடியோக்கு தெரியத்தானே என்ன வேணும் இப்ப நாங்க வந்து கொண்டிருக்கோக்குள்ள
ஓகே 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 அண்ணா ஓகே அண்ணா. இப்போ என்ன காரணத்துக்காக எங்களை தொடர்பு கொண்டீங்கண்ணா? என்ன 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 உங்களுக்கு? ஓகே இப்போ என்ன மாதிரி நன்றி சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு சாப்பிட்டீங்களா அண்ணா? ஹலோ ஓமோ அண்ணா என்னண்டா இன்னைக்கு என்ன மாதிரி இன்னைக்கு சாப்பிட்டுட்டீங்களா? சரி என்ன மாதிரி அந்த சாப்பாட்டுக்குரிய அந்த தொழிலெல்லாம் என்ன மாதிரிண்ணா? இப்ப நீங்க அன்றாடம் சாப்பிடுறேன்டா, இப்ப இது செய்யறேன்டா, என்ன செய்றீங்க நீங்க இப்ப? இந்த அன்றாடம் அப்படியா? அப்படி இப்ப நாங்க வாகனம் வாங்கி தரோம்னா இப்ப உடைஞ்ச காலோட என்ன மாதிரி அப்படி என்ன? சரி இப்ப நாங்க அண்ணா கேளுங்களேன் இங்க அந்த நாங்க வீடியோ ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கோம் அண்ணா. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கு. நாங்க ஃபர்ஸ்டா வரக்குள்ள தான் கால் பண்ணி கதைச்சிட்டு தான் வாரோம் நாங்க. என்னண்டா இப்ப வாகனம் கேட்டிருக்கீங்க தொழில் செய்யறதுக்கு பட்டா அப்படி சின்ன படி உண்டு. இப்ப நீங்க கால் உடைஞ்சிருக்கன்றீங்க என்ன மாதிரி என்ன அதை ஓடலாமா இல்லாட்டி என்ன? உடைஞ்சது கால் உடைஞ்சதுன்னு சொன்னீங்கன்னா அது சரி பண்ணி நான் அந்த நினைச்சேன் அந்த 10 சாமான்ல போடாம நினைச்சேன். சரிங்களா நீ ஒரு 9 நான் இந்த ஹாஸ்பிட்டல் இருந்தது போட்டு 10 போட்டிருந்தா அது இந்த சில்லுக்கு தானே நான் இந்த நாட்டாமையெல்லாம் செஞ்சேன். நாட்டாமையில மூட தூக்குற வேலைன்னு செஞ்சு விழுந்து நான் ஹாஸ்பிட்டல்ல மருந்து எடுக்கிறது நாங்களும் ஹாஸ்பிட்டல்ல வந்தது. அது 10 போட்டிருந்தா இந்த 10 இப்ப என்ன சொன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். இப்படி குடிசையை மட்டும் தான் பிரைவேட்டுக்கும் போறேன். சில்லு கழிச்சு 5 லட்சம் போட 6 லட்சம் கணக்கு தானே. இப்ப எங்கள்கிட்ட இப்ப நாங்க உங்களுக்கு வாழ்வாதார சரியண்ணா கேளுங்களேன். இப்ப வேற யாரும் டிஎஸ் ஆபீஸ் மூலமோ இல்லாட்டி ஜிஎஸ் மூலமோ அப்படி எங்கேயும் உங்களுக்கு உதவி ஒன்றும் கிடைக்கலையா உங்களுக்கு? நீங்க கேட்கவும் இல்லையா அப்படி என்ன ஜிஎஸ் கிட்டயோ? அப்படி என்ன? எத்தனை பிள்ளைகள் அண்ணா உங்களுக்கு? வீடு மட்டும் என்ன தெரியுமா அடுத்து உங்களுக்கு வீடு கொஞ்சம் இடிக்கிற ஒரு வீட்டுல வாடகை வீட்டுல வாடகை கொடுக்குறது அவங்க அட்வான்ஸ் எடுக்கல. இப்ப அவங்க உடச்சி கட்ட உடச்சி கட்ட போறாங்களாம் சொல்லி போட்டு சரி அண்ணா. ஓகே ஓகே அது இருக்கட்டும். அது நாங்க வந்து கதைப்போம்னா அதை வந்து கதைக்கிறோம். எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 2 பேர் ஆம்பளை பொம்பளை பிள்ளை. எத்தனை வயசு? அவருக்கு 14 வயசு 13 வயசு 5 மாசம் வந்து 14. மகளுக்கு வந்து 9 வயசு படிக்கிறாங்க. என்ன எந்த ஸ்கூல் போறாங்க? ஆர்கேஎம்ல படிக்கிறாங்க. என்ன படிப்பு செலவு அது இதெல்லாம் என்ன மேனேஜ் பண்றீங்க? வேலைக்கு போறேன் அதுல செய்யறது நான் எல்லாத்தோடையும் போறேன். வேலைக்கு போறேன் நீ சமாளிச்சு கொண்டு கிளாஸுக்கெல்லாம் அனுப்பணும். நீ அனுப்ப சின்ன கடையை போட்டு செஞ்சு விடாது தெரியும் தானே. ஒரு கிளாஸுக்கு பண்ணது கொண்டா 2000 ரூபா மாசம் 2000 ரூபா. சரி சரி இப்ப நீங்க ரசிகதான் படிப்பு கொண்டு படிப்பிச்சு கொண்டு
யார் படிக்கிறா? அதுதான் எப்படியும் படிப்பிக்க தானே வேணுமண்ணா. அதுதான் அவங்க வேலைக்கு போறவங்க. சரி, அதான் இந்த வந்து கொண்டுதான் இருக்கோம். இப்ப இந்த நாங்க இப்ப கல்லடிப்பாலத்தால வரோம். கல்லடிப்பாலத்தை தாண்டி இன்னும் வர 1 மணி நேரத்துக்குள்ள வந்துருவோம். சரி அண்ணா, சரி அண்ணா, அப்ப நேர்ல வரோம். எப்படிட்டு வரணும்? பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்து கோல் அடிக்கவா உங்களுக்கு? இல்லாட்டி ஃபட்டிமா ஸ்கூலு கிட்ட, இல்லாட்டி இதுகிட்ட வெஸ்லி ஸ்கூலு கிட்ட வந்து சரி, கல்முனை பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்து இது கோல் அடிக்கவே. சரி சரி. கல்முனைக்கு வந்திருக்கோம். மட்டக்களப்பு போற சைட்ல வந்து கோல் அடிக்கையா? மட்டக்களப்பு போற சைட்ல கோல் அடிக்கணும், இல்லாட்டி அது எனக்கு தெரியானே, எங்களுக்கு தெரியா. நாங்க அவடத்துல வந்து கோல் அடிக்கவே. அது தெரியும். சரி, அங்க வந்து பாக்க. சரி அவர் வயலையே சொல்றேன் இல்ல, வந்ததுக்கு இங்க வந்ததுக்குண்டா பக்கத்துல வைஃப் வந்து இருந்து சொல்லி கொடுக்குறா போல. ஓகே, இப்போ என்னண்டா இதுதான் பகுதி. இப்போ நாங்கள் நேரில் வந்து போவோம், போயிட்டு வந்து கதைப்போம். கதைச்சு போட்டு அவங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்போம். என்ன வைக்கிறோம் கேட்டு போட்டு நம்ம ஒரு வீடியோவாக போடுவோம். அவங்களோட பிரச்சனை வந்து உண்மையாக இருந்து அதை வந்து பார்த்து யாராவது உதவி செய்ய முன் வந்தாங்கன்னா உதவி செய்யும். அதானே நம்மளோட ஸ்டைல். அவ்வளவு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஏண்டா இது கிட்டத்தட்ட 1 மாசமா கேட்டு கொண்டிருக்காங்க. அப்போ நானும் போத்தவலைன்னு சொல்லி இருந்தேன். நான் போத்தவலைன்னு ஒரு 2 நாள் யோசிச்சேன்னா, பிறகு அதுக்கு பிறகு போகணும்னு சொல்லி யோசிச்சேன்னா, பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் கிடைக்கல எங்களுக்கு. நாங்கள் அதுக்கு பிறகு அந்த கொழும்பு அங்கங்கெல்லாம் வந்து ஓடிய தொடங்கினதுக்கு பிறகு வந்து எங்களால் ட்ராவல் பண்ணி கொள்ளலாம் போயிட்டு. இந்த இருக்கிற ரோட் இருக்குது தனி மக்கள், இந்த இருக்கிற ரோட் வந்து மிகவும் டேஞ்சரான ரோட். 40 ஸ்பீட்லாம் போகணும். இதில் வந்து எனக்கு ஒரு நாள் வந்து ஸ்பீட்டுக்கு வந்து பிடிச்சி 2000 ரூபா ஃபைன் அடிச்சோம். 50 ஒரு 50 ஒரு மிகவும் கவனமாக இந்த ரோட்டில் வந்து நாங்கள் வந்து ஓடணும். திடீர்னு சொல்லி வந்துட்டு அந்த நடுவில் இருக்கிற அதில் வந்து நிற்பாங்க. அப்போ நம்ம மாட்டி. ஆனால் இங்கெல்லாம் கொஞ்சம் மழை பெஞ்ச மாதிரி விளங்கல. என்ன ரோட்டுல பார்க்க இங்கெல்லாம் மழை இல்லைடா, டவுனுக்குள்ளேயும் மழை இல்லையா? உண்மையாடா? நம்ம ஏரியாவில் தான் மழை. இம்பெல்லாம் இல்லாட்டி இந்த ரோட்ல தண்ணி நிக்கிறது. சும்மா பெஞ்சாலே எவ்வளவு தண்ணி நிக்கிறது. இங்க பாத்தியா? இங்க எல்லாம் கிளியரா இருக்கு. இங்க இருக்கிற சனத்துக்கு நம்ம கஷ்டப்படங்க. என்னடா உங்க ஏரியால வெள்ள மாட்டேங்க. அங்க இருந்து நனைஞ்சிட்டு இதால போனா ஆறா பேன் காய வைக்காம கொண்டு மாறாங்க. இங்க எல்லாம் எக்ஸிபிஷன் நடந்தது. ஓகே ஓகே. இனி நாங்க போற வழியில வந்து எதுவும் விசித்திரமான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு காட்டுவோம். இல்லைன்னு சொன்னா அப்படி டிரெக்டாவே அவங்களோட வீட்டுக்கிட்ட போயிட்டு அவங்களோட என்ன சொல்றேன், அவங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு போறதுல இருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு போறேன். யாருக்காக வந்து எதுவும் டவுட்டுகள் என்னோட வந்து கதைக்கணும்னு சொல்லி ஆசைகள் வந்து இருக்குன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுடைய யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து எங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. நீங்கள் அதுக்கு வந்து கண்டெக்ட் பண்ணுற மூலமாக வந்து நீங்கள் என்னோட வந்து கதைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பர்சனல் ஃபேஸ்புக் பேஜ், அதாவது பிலிப் ஜோயல்னு சொல்லி இந்த பர்சனல் ஃபேஸ்புக்கும் வந்து இருக்குது. அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போதான் சந்தோஷமா சொல்லிட்டு வந்து இப்பதான் பெரிய பெருமையா பேசிட்டு வந்த தண்ணி இல்ல மக்களை தண்ணி வந்துட்டு. சரி, அப்ப ஃபேஸ்புக் பேஜ் வந்து எங்களோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பிலிப் ஜோயல். அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. பிறகு வந்து எங்களுடைய பேட்டி பாய்ஸ் என்று சொல்லி ஒரு வாட்ஸ்அப் சேனலும் வந்து நாங்கள் வந்து வச்சிருக்கிறோம். அந்த சேனல்லையும் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அப்டேட்டுகள் நிறைய எல்லா விஷயம் வந்து யூடியூப்பில் வந்து ஃபுல்லாக வீடியோஸ் வந்து போட்டுக்கொள்ள இல்லாது. இங்கே பாருங்க, இந்த இருக்கிற போர்டு வந்து விழுந்து கிடக்கு. ஓ மை காட், ஓண்டா உடஞ்சி விழுந்துச்சு. என்ன நடந்ததுக்கு? அது கலட்டி வச்சிருக்காங்க. கலண்டு கிடக்கா? கலட்டி வச்சிருக்காங்க சைட்டில்.
அப்போ அது பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லைண்ணே. இல்லை இல்லை. அப்போ என்னென்னு சொன்னால் சின்ன சின்ன அப்டேட்டுகள் வந்து இப்போ நம்ம இங்கே நிற்கிறோம், அங்கே நிற்கிறோம், அங்கே போகிறோம், இந்த வேலை தான் நாளைக்கு செய்ய போகிறோம், பிறகு எங்களுடைய பர்சனல் ஃபோட்டோ அது எல்லாமே வந்து அதில் வந்து கூடுதலாக ஷேர் பண்ணுவோம். அப்போ நீங்கள் அதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி இருக்கிறனால எங்களோட இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பாக டச்சப்பாக வந்து இருக்கலாம்னு சொல்லிக்கொண்டு இனி வர 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 அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனலாக வந்து சேர்ந்துட்டோம். சரியா? எந்த இடம் பார்த்துனது? கல்முனை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நிற்கிறோம். கல்முனை பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி நிற்க மக்களே. ஓகே. ஹலோ, ஓமாண்ணா வந்துட்டோம். நான் கல்முனை அந்த பெட்ரோல் செட்டுக்கிட்ட நிற்கும். பஸ் ஸ்டாப்பை கழிஞ்சி ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டை கழிஞ்சி இருக்கிற பெட்ரோல் செட்டுக்கிட்ட. கொக்குவில் தசை பிடிப்பா. ஹலோ, பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னுக்கு நிக்கிறீங்க? ஓ, பஸ் ஸ்டாண்டை தாண்டி அந்த இல்லை பெட்ரோல் செட் ஒன்று இருக்கு. இது பஸ் ஸ்டாண்டு கிட்ட வாங்க. நீங்க முன்னுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னுக்கு சிட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னுக்கு சிட்டி. இந்த மகன் பாரு சைக்கிள்ல வர. சரி, நான் இங்கே பக்கம் போறியா அங்கே மாறி வரணுமா? இல்ல, நீங்க கடற்கரை பக்கம் அந்த காரதீவு பக்கம் போறதா? ரோடு பிபி ரோடு. பிபியா? பிபி ரோடு. அந்த ஆட்டோ அண்ணன்ட்ட கொண்டு போ, கிட்ட போ. அந்த ஆட்டோ அண்ணன் ஒரு ஆள்கிட்ட கொடுக்க சொல்லுங்களேன். அவர்கிட்ட வழியா இருக்கா விடது? ஓ, கொஞ்சம் போருங்க. இவர்கள் அவர்கிட்ட ஆட்டோ அண்ணன் இருக்கு, அவங்களுக்கு தான் தெரிஞ்சு. கொஞ்சம் பொறுங்கண்ணா கொடுக்க. இந்த ரோட் எப்படி போறேன்னு ஒருக்கா சொல்றீங்களா? இவர்கிட்ட கேட்டு வழி வரும். இவர்கிட்ட ஒருக்கா. ஹலோ, சொல்லுங்க, எவ்வளவு வரணும்? அதுக்கு எவ்வளவு வரணும்? ப்ரோக்கர் வீட்டுக்கிட்ட வரணுமா? வெங்காயம் கிட்ட வரணுமா? சரி சரி சரி. போட்டு இப்படியே போறது இடது பக்கம் மட்டும் வெட்டி திருப்பி பக்கத்துல வலது பக்கம் போடுது. உடையார் ரோடு பிஜி போகும். நீ மற்ற ரோட்லாம் பிடிக்க மாட்டேன். பிஜி போகும். பிஜி போனா 2 பம்மிங் 4 பம்மிங் கழிச்சு போனாலும் பீச் பீச்சில திருப்பி இடது பக்கம் மட்டும். இடது பக்கம் தண்ணி வாங்கி கொண்டு அதால சரி போய் முதலாவது ரோடு 2 போர் அடிக்க அவட வந்து வருவாங்க. சரி அண்ணா, தேங்க்ஸ் அண்ணா. சரி சரி, வழி உங்களுக்கு தெரியாது. இப்படியே போய் இடது பக்கம் திருப்பி வலது பக்கம் போடு. வலது பக்கம் போடுறேன். உடையார் ரோடு கழுகு. உடையார் ரோடு தொங்கல் பிஜி போங்க அப்படி. சரி, தேங்க்ஸ் சார். சரி சரி. அப்படி கூட்டி கொண்டு காட்டட்டாமா? இந்த ரோட்டா? என்ன ரோட் மச்சானது? உடையார் ரோட்டா? இல்ல, இது இதால திரும்பி உடையார் ரோட்டுக்கு கேட்கணும். அதில் போகணுமே. நேற்று நம்ம இது அவரது. நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் நீங்கள் ஏரியாவுக்கு. நானும் தான் ஃபர்ஸ்ட் டைம். இதால திரும்பணும். இடது பக்கம் திரும்ப சொன்னோம். நானே டி ஜங்ஷன்ல வலது, இது இடது. இங்க டி ஜங்ஷன்ல இடது பக்கம். ஓகே. திருப்பி அந்த இருக்கு உடையார் ரோட் இருக்கா? உடையார் ரோட் திருப்பி தான் உடையார் வீதி. இந்த இதுதான் உடையார் வீதி. அப்படியே தொங்கலுக்கு போனா பீச்சா? பீச்சில இருந்து திருப்பி இடது பக்கம் திரும்பணும். அப்படியா? அப்படித்தான் சொல்றேன். இந்த எனக்கு ஒரு கோல் ஒன்று வந்தது. கொக்கையில் தசைப்பிடி பண்ண அவரு கால் பண்ணி லவுட்ல போடு. காசு வந்திருக்கு போல, கோல் எடுக்குது. ஓ, அப்படி வாரா உண்டு பாரு. அண்ணன் சொல்லுங்க அண்ணன்.
ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியால அது மூலமா உங்களுக்கு இன்னும் இது இருக்கிறாங்க. அங்க இருந்து கால் ஒன்று வந்துச்சு எனக்கு. அவங்க கால் பண்ணாங்க, இப்படி என்ன மாதிரி நீங்க இப்படி என்ன வேலை செய்றீங்க என்ன என்று சொல்லி என்ன வீட்டுல இப்படி நான் இருக்கீங்க என்ன சொல்லி கேட்டவங்க. சரி இப்ப இன்றைக்கா இன்னைக்கு கேட்டவங்க. சரி அப்ப அதுதான் இப்ப உங்களுக்கு தெரியல தானே ஒண்ணு உங்களுக்கு இருக்கா? இல்லை எனக்கு தெரியாண்ணா. என்னண்டா உங்களோட அக்கௌண்ட் நம்பரையும் உங்களோட ஃபோன் நம்பரையும் தான் அதில் நான் போட்டிருக்கேன்டா. கோலெல்லாம் உங்களுக்கு டிரெக்டாக வரட்டும் அப்படின்னு சொல்லி விளங்குதா? அப்போ எல்லாமே டீட்டெயிலாக உங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே உங்களோட தான் போட்டிருக்கேன். அப்படியே இல்லை 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 ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் என்ன சொல்கிறாங்க? அவங்க உதவி செய்யறதுக்கு கேட்குறாங்களா இல்லாட்டி உதவி செய்ய தான் காய்க்கிறாங்களா? என்ன செய்ய போறாங்களா? இல்லண்ணா இல்ல. ஆனா நீங்க அவங்க கதைக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு பாருங்க. சும்மா பொய்க்கும் சில பேர் கால் பண்ணி கதைப்பாங்க விளங்குதா? சரி சரி அப்படின்னா ஓகே சரியா. பாருங்க எதுவும் உதவி கிடைச்சா சொல்லுங்க. நல்ல சந்தோஷம். சரிண்ணா சரி தேங்க்யூ. வேற காசு ஒன்றும் வரல, நான் 1 ரூபா வரலையா? காசு ஒரு 5000 வந்துச்சு. அது நான் பரம்பரையில கேட்டு நான் அதான் போட்டுப்பட்டிருக்கிறான். அவனும் போராட்டம் ஆன்சர் இல்லை. நான் இப்ப கேட்டு ஒரு மிஷின் நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப அவன் தான் போட்டிருக்கான். நான் இப்ப யூடியூப்பை பார்த்து போட்டிருக்கேன் சொல்லி எனக்கு தெரியும். அதை ஒரு காரணம் கன்ஃபார்ம் பண்ணுங்க சரியா. அது உங்களோட ஃப்ரெண்ட் அனுப்புனதா இல்லாட்டி யூடியூப்பை பார்த்து போன் பண்ண ஆன்சர் இல்லை. இப்ப அவர்கிட்ட ஒரு கேட்டுட்டு உங்களுக்கு இப்ப இவ்வளவு நாளைக்கு ஒரே ஒரு கோல் தானே வந்தது? ஒரு கோல் தான் வந்துருக்குது. சி நீங்க நாங்க வந்து இந்த போட்டோல இருந்து நான் ஒரு கோல் தான் வந்து ஒரு கோல் தான் வந்துருங்க. சரி சரியா. என்ன செய்யறேன் பீச் கடவுளோட கையில எல்லாம் சரியா. நான் எடுக்கிறேனே உங்களுக்கா சரியா. சரி சரி ஓகே. எங்க போகணுமே? பீச்சுக்கு கிட்ட போகணுமா? பீச் ரோட்டுக்கிட்ட தண்ணி டேங்கி இருக்கேன். கோலடி அவருக்கு அடிக்க கோலடிமா இடம் தெரியாம நம்ம சுத்தி கொண்டிருக்கோம். விடுவோமா தண்ணி டேங்க்? ஹலோ அந்த தண்ணி டேங்க் இது எடுத்துக்கிட்டது யாருக்கு? தண்ணி டேங்க் அங்க போன அப்படியே போய் அந்த ரோட்ல அப்படி நேரா நீ இதால நேரா போயா? நேரா போய் அப்படியே போய் அப்படி அங்கார கிருங்க கிருங்கனே அங்கார விஜாரிக்க அப்படி சொல்லுவாங்க. சரி சரி சரி. நம்ம கோட்டடி எட்டு வேணும். நாங்க அந்த கோயில் அடியால வாரம் அந்த பீச் ரோட்டுக்கிட்ட இருக்கு அந்த கோயில் ஒன்று இருக்கு. சரி முன்னுக்கு இருங்க கொஞ்சம் அப்புறம் அப்படியே லைன்ல இருக்குங்க. என்ன இருக்கும்? உடைஞ்ச ரோட்டா? உடைஞ்ச ரோட்டம் இருக்கும். எங்க இருக்கு உடைஞ்ச ரோட்? இல்ல இதால இந்த ஒரு டீம் ஜங்ஷன் மையோன்ல நிற்கும் உடைஞ்ச ரோட். இது அங்கால கடற்கரைக்கு போறதும் இடது பக்கம் என்னது மும்மாணிக்கம் கிராமம். மும்மாணிக்கம் கிராமம் என்று சொல்லி ஒரு போட் இருக்கு. அதுக்கிட்ட நிற்கும். அதை எவ்வளத்துக்கிட்ட அதெல்லாம் தாண்டி கோயிலெல்லாம் தாண்டி மும்மாணிக்கம் கிராமம் இருக்கு. அதால இடது பக்கம் திரும்பி வாரம் அந்த அம்மா கிட்டடி கேட்போம் மாவட்டம். ஹலோ ஹலோ நான் கொஞ்சம் இருங்க. நான் கொஞ்சம் லேட்டாக எடுக்கிறேன்டா. கொஞ்சம் லேட்டாக எடுக்கிறேன் உங்களுக்கு.
நீ கேளு பைதல். இடத்து சொன்னதானே எனக்கு தெரியுது, எனக்கு தெரியாது. அவர்கிட்ட கேட்டதானே. தண்ணி டேங்க் எடுத்துக்கிட்டோமா? தண்ணி டேங்க் ரோட், தண்ணி டேங்க் ரோட்டை எடுத்துக்கிட்டோமா? இல்ல இல்ல, தண்ணி டேங்க் இருக்கிற ரோட். இந்த 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 இவங்க ஒரு வழியை கொஞ்சம் சொல்லுங்களேன், எப்படி போறேன்னு. கதைங்க எவ்வளோத்தையும் அந்த அட்ரஸ் ஒருக்கா சொல்லுங்களேன் அம்மாட்ட. ஓ படுத்து போ. எங்கடா ஐயோ நீங்க நிக்கிற இடத்த ரோட்ட சொல்லுங்க. போன தர கொஞ்சம் தாங்க. ஹோம் இருக்கு. இங்க என்னன்னு சொன்னா தம்பி, நீங்க இருக்கிற இடத்துல ரோட்டுற பேரை சொன்னீங்கன்னா நாங்க ஆக்கிட்ட கேட்டு வருவோம். முழங்க அம்மன் கோயில் வீதியில இங்க வரணும். அம்மன் கோயில் ரோட்டா? எது அம்மன் கோயில் ரோட்டால அப்படி நாங்க நீட்டி வரக்குள்ள வாட்டர் டேங்க் ஒன்று இருக்கு. அப்படியா? கண்ணையம்மன் கோயில். அதான் கண்ணையம்மன் கோயில் கிட்ட அந்த 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 இது கிட்ட திருப்பி அப்படியே நில்லுங்க. அந்த கண்ணையம்மன் கோயில் கிட்ட வார நில்லுங்க தம்பி, அவர்த்திட்டே நில்லுங்க. நில்லுங்க அவர்த்திட்டே நில்லுங்க. திருப்பி சின்ன பிள்ளை கையில போன்ல கொடுத்துட்டாங்கண்ணே. சிக்கல் இடத்தையும் சொல்றானு இல்ல. அதான்டா என்ன மாதிரி. ஓகே சரி சரி. இந்த இது இது இதாலே மாணிக்கம். திரும்பி போய் திரும்பி வாரம் கோடத்து லைன்ல வச்சுக்கொள்ளு. இந்த திரும்பி அறியண்டோம். இந்த இருக்கு கோயிலுதா? இதுதான் கோயில். கோயிலுக்கிட்ட வருதுண்ணா. கோயிலுக்கிட்ட பாடு அடி. ஹலோ. தம்பி நாங்கள் அந்த கோயிலுக்கிட்ட நிற்கோம். நீங்கள் எந்த கோயில் சொல்கிறீங்க? நாங்கள் அந்த கண்ணையம்மன் கோயிலா? அந்த கடற்கரையோட இருக்கிற கோயிலா? நீங்கள் அங்கேருந்து வரக்குள்ள வலது பக்கம் இருக்கிற கோயில் தான். நீங்கள் எவ்வளோத்துக்கு நிற்கிறீங்க? பீச் ரோட்டுக்கா வரணும்? இப்போ நாங்கள் அடுத்த ரோட்டில் நிற்க. பீச் ரோட்டு கடை அப்படியே திரும்பி கொஞ்சம் பாருங்க நான் பீச் அப்படியே லைனில் இருக்கீங்க. பீச் ரோட்டுக்கிட்ட வாரம். என்ன கலர்? சரி சரி அந்த கார் ஒன்று வருது. நீங்க 2 பேரா வாரீங்க? இல்லை முன்னுக்கு கொஞ்சம் போற வாரம். கொஞ்சம் போறங்க.
அவங்க அந்த பீச் சைட் தான் இருக்கிறாங்க போலண்ணே. ஓகே, சூப்பர் லொகேஷன் தான், பார்க்கக்கூடிய இருக்கு லொகேஷன். வாவ், பியூட்டிஃபுல், செம்மையா இருக்கு மக்களே. ஒரு மைண்ட் அப்செட்ல இருக்குன்னா இப்போ இந்த லொகேஷனை பார்க்கனால அந்த நாங்கள் இந்த பீச் ரோடு திரும்பி அந்த வரைக்கும் தண்ணி டேங்க் இதால் திரும்ப இடது வைக்கும். இங்கேயா? ஓ இங்கே தம்பி ஹலோ போன் நீ கிடைக்கல போகுது. என்னடா என்ன ஏலாடா வாழ்க்கையில சொல்லு சொல்லு. இப்படி அட்ரஸ் கேட்டாலே இல்லடா இப்படி அட்ரஸ் கேட்ட ஒரு நாள் அலைஞ்சது இல்லையா? கோடிங்கில் ஒரு கண்ணையம்மன் ஃபோன் கையில் இருக்க ஆட்டை புரியுது. என்ன நடத்து டே கண்ணையம்மன் கோயில் எதுடா தம்பி? எங்க இருக்குடா? என்ன போங்க தாண்டி போகணுமா? ஓ அதானா, ரைட்டா, திருப்பி எடுமாங்க. அப்ப கண்ணையம்மன் கோயில் எதுடா? எதுடா கண்ணையம்மன் கோயில்? அவனுக்குள்ள குழம்பிட்டு அந்த அவங்கள்ட்ட என்னடா இதாண்டா கண்ணன் கோயில். திருப்பி எடும்பச்சு அந்த சரி. நாகண்ணியம்மன் கோயிலாம் அடியன் கோல் அடிய எத்தனை கோலிங்கில் போகுதுடா அவரேஜில் அவருக்கு. அந்த அம்மா அவங்கள்ட்ட அந்த ஐயா அவங்கள்ட்ட அரியனை தாங்க நம்ம கட் பண்ணி எடுத்தானோ ஐயா அவங்களுக்கு தான் லாஸ்ட். அம்மா கண்ணியம்மன் கோயில் எதம்மா இப்படி நேரா போகணுமா? ஓ அதான், ஓ கடற்கரை அந்த தாங்கெல்லாம் தாண்டி போகணுமா? சரி சரி அப்ப நேரா. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற வீடியோவில் இருக்கிற ட்விஸ்ட் வந்து கண்ணை கட்டி காட்டுக்குள்ளே விட்ட மாதிரி கிட்டத்தட்ட. அதாவது நாங்கள் இப்போ இங்காலேயும் கடல், இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு, இப்படி வந்து ஒரு என்ன செய்கிறோன்னு சொல்லி தெரியாமல் ஒரு கிராமத்துக்கு நடுவில் வந்து நாங்கள் வந்து சிக்கிட்டு முழிச்சு கொண்டிருக்கிறோம். லொக்கேஷன் சொல்கிற பொடியன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட சின்ன பொடியனை தான் இருக்கணும். அவனோட கதையில் விளங்குதுதானே. சின்ன பொடியன் தான். இப்போ பவித்திரனுக்கே அவன் வச்சு சுற்றுறான்டா, யோசிச்சு பாருங்க. இவனா? இல்லை இல்லை இவனா? இல்லை இல்லை, கருப்பு ஷர்ட் தானே சொல்லணும். ஓ கருப்பு டிஷர்ட். மஸ்குக்கு வந்துட்டேமேடா. முன்னக்கடை முஸ்லீம் மக்கள் இது வருமா? அவங்க இருக்கா அப்படி. ஹலோ, நான் அந்த கடற்கரை கிட்ட அந்த பள்ளிவாசல் கிட்ட நிற்கும். அந்த பள்ளிவாசலுக்கு முன்னுக்கு நிற்கும். ஓ அந்த பச்சை கலர் பெயிண்ட் அடிச்ச பள்ளி அந்த அதுக்கு டானிக்கு அப்படின்னா எங்க அங்காலையா இங்காலையா? ஓ ஓ கடற்கரை வர நிற்கும். மட்டக்களப்பு போறதா இல்லாட்டி காரதீவு போற சைட்டா? அதான் ஓ தண்ணி டேங்க் இருக்கு சதுரம். அதால என்னட்டுக்கும் வரையா கார்ல? ஓ கார்ல வந்திருக்கேன் பின்னுக்கு மட்டும். அண்ணன் இங்க என்னடா சின்ன பிள்ளைல கையில போனை கொடுக்காங்க, நீங்க போனை வச்சுக்கொள்ளுங்க.
என்னடா போனை வந்து கட் பண்ண வேணாம். ரைட் ரைட். நீங்க ஒரு ஆள் வந்து நீங்க வரலாடியும் பிரச்சனை, ஒரு ஆள் கையில போனை வச்சுக்கொள்ளுங்க, மாறி மாறி காய்க்க வேணாம். ஏன்னா எங்களுக்கு நாங்க நிறைய தரம் சுத்தி சுத்தி ஏழாம கிடைக்கு போப்புறம் விட்டுறாங்க. சரியா? ஓ அங்க நிக்கிறேன். கருப்பு கலர் சுசுகி கார். ஓ இங்க அந்த இல்லாட்டி வீடியோ கால் வாரீங்களா ஒருக்கா? சரி சரி. வீடியோக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்டை காட்டுவேன், உங்களுக்கு பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கு. நாங்க எங்க நிக்கிறோம் விளக்கங்கள் தெரியானே. சரி. ஓமண்ணா கடற்கரை பள்ளியை தாண்டி அந்த நிறைய சாப்பாட்டு கடை இருக்கு லைனுக்கு, அதை தாண்டி வந்து ஒன்றிக்கும். இல்ல ஓ முன்னுக்கு நிக்கிறேன் அவர்கிட்ட தெரியாது இதான். அந்த நிக்கிறேன். ஓகே, ஃபைனலா வந்துட்டோம். இதுதான் அந்த ஊர். கடற்கரைக்கு முன்னுக்கு இருக்கின்ற இந்த ஊர். ஏற்றி எடுப்போம் மாதிரி. எங்க வீடு? எது வீடு? எப்படி போகணும்? ஏலா என்ன அவன் பீச் ஓரமா நடந்து வரணுண்டு. கோயில் என்றான் அந்த கோயில் என்றான் அந்த வாரம் அதான் முடியும். ஆளை பிடிச்ச அடியா இந்த வயசுலனா கொழும்புக்கு வீட்டு வந்துடியா சொந்த வீடு வீட்டை சொல்லாம இருக்கான். இந்த பாவம் ஏசப்பரி ஓட்டி சொல்ல தெரியாதா சரியா பார்க்கலாம். உனக்கு இருக்கு போடுவார், உனக்கு இருக்கு. கருப்பு கலர் ஷர்ட் போட்டு வந்த நீ யாரு என்ன எங்க நின்றுடி? ஓகே 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 சைட்ல போடும். ஓகே ஓகே மகளே, ஃபைனலாக வந்துட்டேன். நீ வீட்டுக்குள்ளே போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறோம். ரைட் ரைட். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டை வந்துட்டேன். உங்களோட பேர் என்ன? ஜசோதா. ஜெயசீலன் ஜசோதா. ரைட். உங்களோட சகோதரங்கள் எத்தனை பேர் உங்களுக்கு? எனக்கு 6 பேர். நான் கல்யாணம் கட்டினதுல கதைக்கிறேன். கொஞ்சம் பெரிய மகாயப்பமா. நான் கல்யாணம் கட்டினேன், லவ் பண்ணி தான் செய்தது. அதுல எந்த ஒரு தரம் கதைக்கிறீங்கள. நான் அப்படி எங்கால வந்துட்டேன். 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, இருக்கிறதுக்கு வீடு இல்லை. இப்படி வாடகை இருந்து கடைசியா இங்க இருக்கிறோம். இப்போ இந்த வீட்டால ஒழும்ப சொல்லி இப்பதான் தேவளும் போகணும். அட்வான்ஸ் கூட கொடுக்கறதுக்கு வசதி இல்லாம நிக்கிறோம். எவ்வளவு இதுக்கு வாடகை? வாடகை நாங்கள் 5000 ரூபா கொடுக்குறது ஒவ்வொரு மாசம். ஒவ்வொரு மாசம் அட்வான்ஸ் கொடுக்கல. எல்லா புள்ளியோட ஸ்கூல்ல படிக்கிற டீச்சர் ஒரு ஆள் தான் எங்களுக்கு எடுத்து தந்தவ. அட்வான்ஸ் இல்லாம எங்களுக்கு கொடுக்க வசதி இல்லையான்னு தெரியும், அதால எடுத்து தந்தவா எங்களுக்கு. இப்ப எவ்வளவு கிழமை இந்த வீடு எடுத்து? நாங்க இப்ப 2 வருஷமா இருக்கிறோம் இந்த வீட்டுல. 2 வருஷம். உங்களோட சொந்த இடம் அது? நான் யாழ்ப்பாணம். நீங்க யாழ்ப்பாணம், இவர் வந்து நீங்க மட்டக்களப்பு. இப்ப 2 நாள் லவ் பண்ணியா கல்யாணம் முடிச்சீங்க அப்படியா? ரைட். அப்ப மட்டக்களப்பு வந்து இப்படி யாழ்ப்பாணம் கனெக்ஷன்? நான் சும்மா போன் மூலமா ராங் நம்பர் எடுக்கிறீங்களா? 7 வருஷமா தெரியாது எனக்கு. ஒரு ராங் நம்பர் என்று சொல்லி ராங் நம்பர் என்று சொல்லி நீ கல்யாணம் கட்டது நீ விட கடைசி கட்டது இருந்து அந்த மாதிரி தான். உங்களுக்கு எத்தனை சகோதரம்? எனக்கு 2 அக்கா ஒரு தங்கச்சியும் அண்ணன் உண்டு, நான் உண்டு. இப்போ எந்த கேள்வி என்னண்டா, இப்போ உங்களுக்கு சகோதரங்கள் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு சொந்தங்கள்
அப்படி யாராவது சொந்த உங்களுக்கு பந்தம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எல்லாம் விட்டு போட்டு தானே இப்போ நான் வேண்டாம் அவ இது நான் அவ யாழ்ப்பாணம் மட்டும் இல்லை பிரச்சனையால நான் எங்கடாக்க விட வைக்கல அவ தனியை கொண்டு நான் சரி இப்போ நீங்கள் 2 நேரம் ஒருத்தருடையும் காய்க்கிறதில்ல, அதனால உங்களுக்கு உதவியில் இல்லை. சரி, உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ 2 வருஷம் இருக்கிறனால இங்கே இருக்கிற ஜிஎஸ் வந்து உங்களுக்கு எதுவும் உதவியில் வந்து செய்யல? இன்னும் ஒன்றும் செய்யலையாவா? நீங்க அப்படி இருந்தா கால் பண்ணி கேளுங்க, நம்பர் தாரேன். உங்களுக்கு அனுப்பி நான் அவ ஒன்றும் செய்யல, அவ இருக்க சொல்லி சொன்ன இருக்கிறான். என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்க? வந்த நேம் அரசாங்கத்தில் நேம் வந்தா நான் செஞ்சுக்காரன் நிலைமை தெரியும் தானே. இப்போ உங்களோட ஆரம்ப கட்ட தொழில் என்ன? நான் வந்து கூலி வேலை முதல் நாட்டா வேலை செஞ்ச ட்ரைவிங் செய்வேன். நாட்டா வேலை செய்யறது ட்ரைவிங் வேலை செய்யறது மூட நெல் வேலை இருந்தானே. இது ஒரு தரம் என்னன்னா லொரியல போக்குல பின்னுக்களோட போய் ஊக்கப்பட்டு ஊக்குச்சரி விழுந்த கால் வந்து உடைஞ்சு என்ன செஞ்சேன் நான் தெரிந்த நம்மளோட தமிழாக்களோ முஸ்லீமாக்களோ 10 போடணும் முக்கியம். நான் 10 போடல இந்த வேலை சீசன் அது கூட என்ன செஞ்சேன் ஹாஸ்பிட்டல் மருந்து எடுத்து டாக்டர் இந்த டாக்டர் வந்து அது பிரச்சனை உடைஞ்சது அந்த சவு வந்து 10 போட்டிருந்தா சரியா வந்துருக்கு. இப்போ எவ்வளவு காலம் இந்த பிரச்சனை வந்து இப்போ ஒரு 5-6 வருஷமா ஆகுது. இப்போ என்னன்னு சொன்னா விட்டு தருவேன் குளிசியா போடுறது 10 போட்டிருந்தா சரியா வந்துருக்கு. இப்போ என்னன்னு சொன்னா ஒரு நாளைக்கு பாரமான வேலை செஞ்சா 10 நாளைக்கு போட வீங்கி இந்த வாரம் நேற்று வேலையை போய் இதை கட்டித்தான் பாரமான வேலை செய்யலாம். மூட தூக்கணுமோ அப்டியாரில் மண் எத்தனை 2 மணிக்கு மண் எத்தனை அந்த டிரைவிங் வேலை வந்து லைசன்ஸ் எடுத்து வேலை. நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் வீட்டு வேலையை போறேன் தம்பி. ஒரு ஆள் வச்சு காணாதானே வீட்டு வேலை உங்களுக்கு எவ்வளவு ஒரு காசு? எங்களை எனக்கு 500 தான் தரேன். நான் காலையில போய் சின்னால் தானே விட்டுட்டு போற அவரோட கரைச்சிடலானே. அதுக்காக நான் நேரத்தோட ஒரு நாளைக்கு 500 ரூபா. 10 மணி 12 மணிக்கெல்லாம் வந்துட்டு வந்துட்டேன் ஸ்கூலுக்கு போறானே பிள்ளைகளுக்குரிய. சரி, இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எங்களுக்கு முதல் வீட்டு தான் முக்கியமா தேவைதான். ஏனென்று கேட்கல டெய்லி திரிஞ்சு இயலாது. இப்ப எங்களை 30ஆம் தேதி ஒலிம்பியாக வீட்டுக்கார ஒலிம்ப சொல்லிட்டாங்க. இருக்கிறது கூட இடம் இல்லை. வாடகை கூட வீட்டுக்கு தேடி திரியுதான் அட்வான்ஸ் தானே 1 லட்சம் கேக்குறாங்க. 10,000 ரூபாய் வாடகையா. அதான் என்ன செய்யறாண்டே தெரியாத நிலைமையில இருக்கிறோம். இவ வார வருஷம் கொலசிப் தம்பி. இவ வார வருஷம் கொலசிப் பள்ளிக்கூடத்தை மாத்தி தானே அவரும் கொலசிப்ப விட்டுட்டேன் படிக்கிற பிள்ளைய. அதாலதான் இப்ப எங்களுக்கு ஒரு வீடு ஏதாவது இப்ப உங்களுக்கு ஒரு வளவு ஒன்று இருந்தா அதுல நீங்க குடியில கொட்டில் மாதிரி அடிச்சிட்டு இருப்பீங்களா? அப்படி ஒரு வளவு துண்டா அது எங்களுக்கு ஏதாவது உதவி செய்வீங்களா? நாங்கள் ஒரு குடிலாவது அடிச்சிருக்கு. அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. அதுக்குள்ள இப்ப ஒரு வளவு ஆம்பளை பிள்ளை பேர் பிரச்சனை இல்லை. பொம்பளை பிள்ளை இப்ப இல்ல என்னண்டா இப்ப உங்களுக்கு ஒரு வளவு ஒன்று தார முடிவீங்களே, அந்த வளவுல வந்து நீங்க ஒரு குடியில கொட்டில அடிச்சு போட்டு நீங்க அதுல இருந்து கொண்டு இப்படித்தானே எம்பி கொட்டிட்டு நம்ம 2 பேரும் பஞ்சாயத்து தானே கொட்டில அடிக்கணும். அதுக்கு கொஞ்சம் காசு வேணும். நீங்க தம்பி இப்ப அவங்களுக்கும் தெரியும் தானே கேரண்டிகள் தண்ணிகள் சுஷா வளர்ந்தாக்கு. நம்ம அந்த நேரம் வளர்ந்து தம் லாமனை வளர்க்கல அதில் அந்த வளர்ந்து அது வந்து நம்ம இவங்க வந்து கரண்ட் இல்லாத பிரச்சனையோடு இருக்குது. விளக்கில் அடி படிக்க மாட்டாங்க. விளக்கு தான் நம்ம அந்த விளக்கில் படித்தோம்னா நம்ம இவ சொன்னா மாட்டாங்க. வேன் அடி படுக்க மாட்டாங்க. அவ்வளவு மழை பெஞ்சானு அதுக்கு பேன் போடணும். அப்படி என்னண்டா கஷ்டப்பட்டாலும் என்ன பிரச்சனைன்னு சொன்னா தம்பி இந்த நாளை நம்ம அப்படியே இருந்து என்ன போராடி முன்னாள் போராளி என்ன மட்டும்தான் கூட குடும்பத்தை தப்பினேன். கர்நாடக பிரச்சனை ப்ரோக்ராம் பார்ல எடுத்துலாம் போட்டு இந்த பாருங்களேன் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு இதுதானே செய்கிறது. இது வந்து ஒரு சாதி எங்கட வாழ்க்கை உண்டு. என்ன பிரச்சனைன்னு சொன்னா வீடு வந்து யாரும் வந்து உங்களை கட்டி தரைய மாட்டாங்க. வீடு உங்களுக்கு தரைய மாட்டாங்க. அது அரசாங்கம் தான் செய்யணும். சொல்ல வர விஷயம் இல்லைங்க. நான் அதை தான் உங்களுக்கு நான் நேரத்தடி நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். சரியா, அரசாங்கத்தால வந்து செய்யணும். இல்லாட்டி அந்த வீட்டு திட்டம்னு சொல்லி இருக்குல்லோ விளங்குதா, வளவொரு துண்டு தந்தா நீங்க அங்க இருக்கணும். விளங்குதா, அந்த வளவுல வந்து நீங்க இருக்கணும். அது உங்களுக்கு சொந்தமாகவும் அந்த வளவு தர மாட்டாங்க. நீங்க சாகு மட்டும் அந்த வளவுல இருக்கலாம். விளங்குதா, உங்களுக்கு எழுதி தர மாட்டாங்க. சாக மட்டும் அந்த வளவுல வந்து இருக்கலாம்.
வாடகை ஒன்றும் கொடுக்க தேவை. நான் சொல்லுவாங்க அப்படி வந்து ஒரு ஒரு ஆள் இருக்கு, அதுவும் ட்ரிங்கோல இருக்கு. ஓ, திருகோணமலையில் இருக்குது. திருகோணமலைன்ற சொல்லி தெரியா, ட்ரிங்கோல ஒரு இடம் ஒன்று இருக்கு சரியா. அதில் போயிட்டு நீங்கள் வந்து நீங்கள் குடியில் ஏண்டா இப்போ இப்படித்தான் பலவு ஒரு பேச்சே வந்து இப்போ 1,50,000 2 லட்சம் ரூபாய்கிட்ட போகுது ஒரு பேச்சு. சொல்கிறவளங்க இல்லை திருவண்ணாமலை எங்கண்டானே இப்படித்தானே இருக்கல நம்ம போய் அதுக்கேற்ற வளவை பிள்ளை சரி என்னென்ன நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு தம்பினே 14 வருஷம் இப்போ கல்யாணம் கட்டினா 2 பிள்ளையும் பற்றி எதுவுமே வளர்க்கும் போட்டது திருவண்ணாமலையில் இங்கே இப்படித்தானே பிரச்சனை. என்னென்னு சொன்னால் இருக்கிற இடத்த வந்து உதவிகளை ஒன்று செய்யணும். நம்மளை ஒரு குடி கட்டுறதுக்கு வளவை தந்தா குடியில் கட்ட வேலையை கட்டி தந்தது அது பிரச்சனை இல்லை, செய்யலாம் சரியா. அதுதான் முதலாவது பிரச்சனை, வீட்டு பிரச்சனைக்குரியது சரியா. அடுத்த பிரச்சனை என்ன சொன்னீங்க? அடுத்த ஆகணும் அது இல்லாட்டி அதாவது செய்யுங்க. நீ வீட்டு பிரச்சனை இல்லையோ ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோ ஏழு இப்போ முதலே நான் இந்த டிரைவர் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ எடுத்தோடனே அந்த உதவியும் வந்து வாடகை வந்து குறைவாக வந்து இருக்குது சரியா. இப்போ உங்களுக்கு நான் கோலில் காய்ச்சி உங்களுக்கு விலங்காயன்றதை நேரில் வந்து காய்ச்சினேன். இப்போ யாருமே தூக்கி வந்து 5 லட்சம் ரூபா காசு தர மாட்டாங்க. விலங்க நான் சொல்கிறது 5 லட்சம் ரூபா காசு தத்து உங்களுக்கு ஒரு வாகனம் வாங்கி தந்து நீங்கள் வந்து தொழில் வந்து செய்யணும்னு சொல்லி தர மாட்டாங்க. நீங்கள் முதலாவது ஒரு சின்ன 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 தொழிலை வந்து செஞ்சு நாங்கள் இப்படி தொழில் செய்கிறோம்னு சொல்லி நீங்கள் ஒரு முயற்சியை வந்து காட்டுக்குள்ளே தான் உதவி செய்வோம். கடையை போடல நம்மளோட சொந்த கடை வந்து 30 எலும்பு 30 எலும்பு இப்ப தம்பி நாங்க உங்களை எதை விட்ட எலும்பு சொல்லிருக்காங்களா? ஓ இந்த மாசம் 30 ஒலிம்பியாக வேணும் கடிதம் எல்லாம் எழுதி தந்துட்டாங்க தம்பி. இப்போ அட்வான்ஸ் கூட காசுல வீடு கூட இல்லாம கிடையாது. என்னவா கொலசிப்டானே ஒரு இடம் கொண்டு போயிடாம இருக்கிறோம். வேற இடத்த வீடுகள் ஒரு இடம் இல்லை, இதுக்குள்ளேயே பார்த்து 1 லட்சம் அட்வான்ஸ் வைக்கிறாங்க, 10,000 ரூபாய் வாடகையா. அந்த கடிதம் இருக்கு அவங்களோட வெளியே இந்த கடிதம்? ஓ இருக்கு. ஒரு கடிதம் வாங்க ஸ்டாப் பண்ணுங்க. சரி இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜிஎஸ்ஆர்ல வந்து கொடுக்கப்பட்ட கடிதம் சரியா. அதாவது இவங்களுக்கு வந்து வறுமை கோட்டுக்குள்ள வந்து இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு நிலையான ஒரு வீடு இல்லை என்று சொல்லி தானே எழுதி காணி இல்லைன்னு சொல்லி ஜிஎஸ்ஆர்ல வந்து அதாவது இவங்க இந்த கடிதத்தை எழுதி ஜிஎஸ்ட போயிட்டு இதை வந்து சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. பின்னுக்கு வந்து ஜிஎஸ் வந்து இதை வந்து இப்போ எழுதியிருக்கேன். மறுபக்கத்தில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள விண்ணப்பத்தாரியான ஜெயசீலன் சகோதரன் என்பவர் வாடகை வீட்டில் வறுமையான நிலையில் உள்ளார். வயது சின்ன பிள்ளையோட அந்த வயசை போட்டிருக்கு 13. வறுமையான நிலையிலே கல்வியினை தொடர்கிறார்கள் என்பதனை உறுதிப்படுத்துகிறேன் என்று சொல்லி இந்த பின்னுக்கு வந்து இதில் இதையும் எழுதியிருக்காங்க. இதை ஜூம் பண்ணி காட்டுங்களா, இதையும் எழுதியிருக்காங்க சரியா. இப்போ என்ன பகுதின்னு சொன்னால் வளவு விஷயம் வந்து வேணும்னு சொன்னால் எனக்கு ஒரு அண்ணன் ஒரு ஆள் வந்து இருக்கு ட்ரிங்கோல சரியா. நான் சரியா நான் அதை வேணுமெண்டா கதை கேளுங்களேன், நான் ஃபர்ஸ்ட்டாக கதைக்கிறேன். அதை வேணுமென்று சொன்னால் நான் ஒருக்கா கதைச்சி அந்த வளவு விஷயம் ஏற்பாடை வந்து நான் உங்களுக்கு நான் ஏற்பாடு செஞ்சு தருவேன். 2வது விஷயம் வந்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது பிள்ளைகளுக்குரிய படிப்பு. படிப்பு செலவு வந்து எவ்வளோ போகுது? பிள்ளைகளுக்குரிய படிப்பு என்னத்துல போவார் நடந்து போய்வார். ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கு சைக்கிள் இல்ல நடந்து போய்வார். அவன் வாய்க்கு முந்தின நாள் அறுந்து போச்சு, அதோட கிளாஸ் கூட போறா சின்ன ஸ்கூல் பேக்கா. ஓ ஸ்கூல் பேக் கூட அறுந்துட்டு ஆளுண்டு எல்லாம் சிலவு தானே தம்பி. இப்ப பிரச்சனை தெரியும் தானே எங்களுக்கு. இப்ப வீட்டால் ஒழும்பு சொன்னது பெரிய ஒரு பிரச்சனை. எங்களுக்கு வாயத்தை கொலசி முடிய மாட்டேன். நான் இந்த இடத்தை விட்டு அசையலாது. ஏனண்டா அவர் அப்படித்தான் அவர் கொஞ்சம் படிக்கிறார். எனக்கு அந்த வீட்டால் எழுத சொன்ன அந்த கடிதமும் எனக்கு சரியா. நான் பிரச்சனை இல்லை, இப்ப நேரத்துக்கிடையில அனுப்பி விடுறேன் தம்பி. எடுத்து அனுப்புங்க சரியா. சரியா. இது யார் எழுத்து? சின்ன நீங்களா எழுதின கடிதம்? அவர் கொலசிப்ல பாஸ் பண்றாள், நாங்க இடம் மாறி மாறி பிரச்சனைகள் குடும்பத்தோட பிரச்சனைகள் வந்து கொலசி பாஸ் பண்ணலையா? 96 நல்லா படிச்ச. எத்தனை மாலை வாரீங்க? 5ஆம் மாலா? எத்தனை பிள்ளைகள் உங்களோட வகுப்புல? 19 என்ன? வெரி குட் வெரி குட். அவன் படிப்பா பிரச்சனை. அவன் இப்ப இந்த இங்க வந்து பெஸ்ட் இல்ல.
எங்களுக்கு இப்போ தம்பி இங்கே என்ன ஒரு வாடகைக்காக ஒரு வீடு ஒன்று எடுத்துட்டாங்களே கொஞ்சம். ஓ இப்போ என்னண்டா இப்போ எல்லா விஷயமுமே நான் செய்யறேன். உங்களுக்கு நான் சொல்ற விலங்க நான் வந்து யூடியூப் செய்யறேன் சரியா. இப்போ நான் போயிட்டு கஷ்டப்பட்ட ஆகலை போயிட்டு வீடியோ எடுப்பேன் சரியா. இப்போ நீங்க என்ன கூப்பிட்டுறீங்க நான் வந்திருக்கேன் சரியா. இப்போ நான் உங்களோட கேள்வி கேட்குறேன், நீங்க எனக்கு விட சொல்றீங்க. இப்போ நீங்க சொல்றத பார்த்து பார்க்குற வியூவர்ஸ் எல்லா உலகமே பார்க்கும் தானே. அவங்க வந்து முடிவு எடுப்பாங்க உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி. உங்களுக்கு வீடு கட்டி தரதா, வளவு கொடுக்குறதா, பிள்ளைகளோட படிப்பை சிலுவை வந்து பார்க்குறதா, மாதாந்த உதவி வந்து செய்கிறதா என்ற முடிவு அவங்க தான் எடுப்பாங்க. அவங்க எடுத்து சில பேர் வந்து உங்களோட நம்பரே கேட்பாங்க விலங்கு. அவங்கள நேரடியாக நம்பர் கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு நேரடியாக உங்களோட நம்பரை நான் கொடுத்துருவேன். அப்போ அவங்களே கழிச்சு அவங்களே உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்கள் அதுக்கு பிறகு வந்து எதுவும் உதவி கிடைச்சா எனக்கு வந்து ஒரு கால் பண்ணி சொல்லணும், இப்படி உதவி கிடைச்சிச்சு தம்பி, இப்படி நீங்கள் வந்து போட்டனால ஒரு உதவி எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லி நீங்கள் சொல்லணும் விலங்கு. அந்த வகையில் நான் செய்ய வேண்டியது உங்களுக்கு உண்மையாகவே ஏண்டா உங்களுக்கு கஷ்டம்ன்றதை உறுதிப்படுத்தி நான் ஒரு வீடியோவாக போடுறேன் சரியா. அது மட்டும்தான் நான் செய்யலாம். இப்போ உங்களுக்கு அதான் இப்போ நான் சொல்கிறேன் என்னடா, இப்போ எடுத்தோடனே யாரும் வீடு தர மாட்டாங்க விலங்குதான். இப்போ என்ன செய்றீங்க சாப்பாடுக்கலாம்? என்ன செய்யணும் இந்த நேற்று வேலை இப்போ நேற்று 1500 இருக்கு. மலைக்குள்ள ஒரு ரூம் கொண்டு வெளியே ஆகி 1500 ஆகியிருந்தேன். நேற்று இந்த கொஞ்சம் பறந்துக்கு இந்த இல்லை மழை தானே அதுக்கு சமாளிக்கிறேன். சமாளிக்கின்றது என்ன உருளைக்கிழங்கு குழம்பு. இது இப்போ என்னண்டா, இப்போ இது வந்து உங்களுக்கு ஜிஎஸ் தானே இந்த லெட்டர் வந்தது. ரைட். அப்போ ஜிஎஸ் வந்து உங்களுக்கு வந்து இதை செஞ்சு தரலையா கியூஆர் பிரச்சனை அடுத்து உங்களுக்கு? எப்போ பண்ணீங்க? ஓகே எப்போ வருமா? புதுசா சொல்லி போட்டல்ல 6 மாசம் 7 மாசத்துக்குள்ள 6 மாசத்துக்குள்ள எல்லாம் பதிஞ்சிட்டீங்க. சரி அப்போ எவ்வளோ வரும்ன்றாங்க? 4 பேர். நாங்க பார்க்கக்குள்ள சொன்னா அந்த வருமானம் இல்லை 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் சொன்னோன்னே 12,000 17,000 கொடுக்குறாங்களா வீடு வீட இல்லாத ஷுவர் இல்லைண்ணே 5000 போடுவாங்க சில 5000 வரும். சில ஆட்கள் 17,000 சரி அதான் இப்போ உங்களுக்கு இப்போ ஜிஎஸ் வந்து சர்டிஃபை பண்ணி லெட்டர் வந்திருக்கிறானே அவரே வந்து பிடிங்க இல்லைங்க. 15,000 ரூபா மட்டும் எடுக்கலாம் சரியா. பிச்சை சம்பளம் இருக்கு அங்கால இல்லைங்க. பிச்சை சம்பளம் வந்து வயசு போனாக்கள் தர மாட்டாங்க. நீங்க அந்த கியூஆர் காசு வந்து எடுங்க இல்லைங்க. அடுத்து உங்களோட இந்த கால் பிரச்சனை நீங்க எடுக்கலாம். பஞ்சனீங்களா காலை இப்ப சுகப்படுத்துற என்ன செய்யணும்? சில்லு தஞ்சு போயிட்டா சில்லு தேஞ்சு வைக்கணும். அந்த நேரம் சின்ன மூட தூக்கி என்ன ஒரு நாளைக்கு 10-15 நெல் ஏத்துறது எடுப்பு. இப்ப இதுக்கு ஒண்ணும் செய்யல ஆபரேஷன் செஞ்சு 5 லட்சம் வேணுமா சில்லு மாத்துறது? ஏன் கவர்மெண்ட்ல செய்யலாதா அரசாங்கத்துல? இனி என்னத்துக்கு 5 லட்சம் காய்ச்சி இருந்தா நான் எப்படியாவது இந்த பிள்ளைக்கு ஏதாவது செஞ்சிருவேன். 45 வயசு ஆகுது எனக்கு, இது 5 லட்சத்தை கொண்டு இதை செய்யணுமா? தோடு கூட இல்லை காலையில் வித்தனத்தோட போட்டுருச்சு. உங்களுக்கு உங்களோட அண்ணன் தம்பி ஒன்றும் இல்லை கதைக்கிறல்ல? அவங்களால ஒரு உதவியும் இல்லை. இந்த 2 பிள்ளைகள் ஒரு உதவியும் இல்லை. நல்ல வசதி அறியாங்க அவட இதுலயும் வசதி அறியாங்க. வசதியா இருந்தா ஏன் தம்பி இப்படி உங்களை கூப்பிடுவோம் நாங்க கூப்பிட? இல்ல நான் கேட்கற காரணம் என்னன்னா, இப்ப உங்களுக்கு நான் கஷ்டம்னு சொல்லி வீடியோ போடக்குள்ள எல்லாரும் கேட்பாங்க உங்களுக்கு யாரும் இல்லையா விலங்கு. நான் சொல்ல வரேன் விலங்கு, அதுக்காக தான் நான் கேள்வி கேட்கிறேன். என்னண்டா இப்ப நான் உங்களுக்கு கஷ்டம்னு சொல்லி போட்டா உங்களுக்கு எவ்வளவு தெரியும் இல்லையா, அவங்களுக்கு இல்லையா, பிள்ளை இல்லையா? இல்ல பேர் ஒண்ணு சொல்ல வேணாம், அதெல்லாம் வேணாம். உதவி செய்யறேன்னா நான் இதான் உண்மை. லவ் பண்ணி கூட்டிட்டு வந்து அவ மட்டக்களப்பா நான் யாழ்ப்பாணம், இதான் உண்மை. அந்த சாதி பிரச்சனைன்றீங்களா? அதான் உண்மை. அதால தான் எங்கட ஆக்களுங்க ஐக்கியம் எங்கட ஆக்களுங்க. அப்ப எனக்கு என்ன, நான் லவ் பண்ணி முகம் பார்க்க தான் லவ் பண்ண 7 வருஷமா. சரி முகம் பார்க்கல 7 வருஷம் லவ். கோல்ல காய்ச்சி வீடியோ கோல் இல்ல நம்பர் வந்து நானும் கோல் காய்ச்சி. சரி
அப்போ நானும் நாட்டுக்கு போனேன், வெளிநாடுகள் நம்ம குடிவெட்ட உழைச்சி நான் மலேசியாவில் உழைச்சி நாடுல போயிருக்கீங்க? எத்தனை நாடு போயிருக்கீங்க? இத்தாலியில் முடிவெட்டேன், ரோமில் ஒரு கட்டை முடிவெட்டேன், பிரான்ஸ் ஏப்படக்குள்ள முடிவெட்டு டீப்பில் வச்சு முடிச்சு கடைசியாக 30 வயசாகி தானே இவோட லவ் இவையும் இவையும் உண்மை ஒன்றும் சொல்லல, மோகம் தெரியாது லவ் பண்ணி அப்புறம் எங்களை 2வது தான் மெட்டிக்கல் அடிக்கிறார். நான் சொன்னேன் தான் எனக்கு கல்யாணம் கட்டேன் லவ் பண்ணி அன்றைக்கு தான் பவுனியா வருஷன்ல வச்சுதானே விட முகத்தை பார்த்து எங்கடா தான் சொன்னார் வேணாம் இங்கே தம்பியும் கூட சரி வராது, இல்லை நான் லவ் பண்ணிக்கு தான் கொடுத்துப்போம் இங்கே வீட்டை வந்தால் தங்க ஜியக்கமாக தெரிந்தானே, இல்லை சரி வராது சரி கொண்டு விடுது அந்த நீங்கள் நாங்கள் இருந்து மாறி மாறி இருக்கிறோம். இப்போ வந்து கடைசியாக கல்முனை ஒத்தியில் இருந்து ஒத்தியில் எங்கள் வாடகை தான் இருந்து பிறகு திரும்ப யாழ்ப்பாணத்துக்கு போனோம், யாழ்ப்பாணத்தில் போய் இங்கே வந்து இங்கே இருந்து சீரழிஞ்சு தெரியும் 7 வருஷம் வந்து முகம் பார்க்காத காதல். சரி யோசிக்காதீங்க, இவ்வளவு காலம் வந்து நம்மள யோசிக்கல பிள்ளைகள் ஹாஸ்டல்ல என்னத்திலேயே போடலாமே. சின்னாக்கள் 2 பேரும் நாங்க என்ன கஷ்டப்பட்டா என்ன வச்சு வளர்ப்பேன் நாங்க என்ன உலகாலத்து வளர்த்து போட்டோமே நீ எங்க ஹாஸ்டல்ல போடணுமா தம்பி? இல்ல நான் அந்த கேள்வியும் பாரு அதுக்காக நான் கேட்டேன் இந்த புள்ள கஷ்டப்பட்ட என்ன நம்மளோட இருக்கட்டும் பிள்ளையா அது ஒரு காலம் போய் தம்பி ஹாஸ்டல்ல நானும் ஹாஸ்டல்ல படிச்சதான் சின்ன எங்கட அம்மா வெளிநாட்டு போய் ஹாஸ்டல்ல படிச்சதுங்க நான் மட்டக்களப்பு சென்ட் மைக்கேல் காலேஜ் தெரிந்தானே அதெல்லாம் நான் படிச்சேன் சின்ன சென்ட் மைக்கேல்ஸ்லயா சென்ட் மைக்கேல்ஸ்ல நான் படிச்சேன். சரி புள்ளியில கொண்டு ஹாஸ்டல்ல ஓட்டு படிக்க அதெல்லாம் ஒரு காலம் அந்த நேரம் தானே இப்போ கொஞ்சம் இல்லாமல் ஒன்றும் இல்லை இப்படிதான் குந்துறதுக்கு ஒரு இடம் உண்டு இடம் சீரழிச்சு இல்ல இப்ப என்ன பொறுத்தவரையில உங்களுக்கு ஒரு இருக்கிறக்கு ஒரு இடம் ஒன்றை உருவாக்கி வந்து நாங்க தந்தா சரியா ஏதாலும் தொழில செய்யுது நண்டானே தண்டலாம் தம்பி எங்களுக்கு ஒரு இடம் தான் முதல் முக்கியம் வீட்டு ஒரு கட்டி ஒரு நிரந்தரமா இருக்கிற அளவுக்கு இருந்தா தான் பிள்ளைகளை அங்கேயும் இங்கே கொண்டு திரிகிறோம் இந்த பிள்ளைகளோட படிப்பு சீராளி அதான் நான் அப்ப அந்த வளவு விஷயத்துக்கு ஒருக்கா கதைக்கிறேன் இல்லைங்க சரியா திருகோணமலையில வந்து வளவு விஷயத்துக்கு ஒருக்கா கதைக்கிறேன் அவங்கள நம்பரையும் நான் உங்களுக்கு தருவேன் சொல்லு அவங்கள உங்களுக்கு கால் பண்ண சொல்லுவேன் உங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்கு தானே ரைட் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா அவங்க கால் பண்ணி பேசுவாங்க அவங்கள உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க நீங்க பதில் சொல்லுங்க விலங்க நான் சொல்ல வர்றது அவங்கள்ட்ட கதைங்க உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்க ஆனா அவங்க வீடு எல்லாம் கட்டி தர மாட்டாங்க இல்லைங்க நான் சொல்ற வார விஷயம் இல்லைங்க என் வீடு கட்டுறதுனாலே இப்போ ஒரு வீடு கட்டுறதுனாலே ஒரு மேக்சிமம் ஒரு 10 லட்சம் ரூபா காசு வேணும் அதான் சொல்றேன் ஒரு நோமலா ஒரு சும்மா கட்டுறாங்க சரியா 10 லட்சம் ரூபா வரும் ஒரு வீடு கட்டுறது சரியா அப்ப இனி உங்களோட கையில இருக்கு சரியா என்னால முடிஞ்ச ஒரு உதவி வந்து செய்யறேன் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டும் இருக்கு அவங்ககிட்ட உங்களோட நான் போகல உங்களோட அக்கௌண்ட்டையும் தாங்க நான் உங்களோட அக்கௌண்ட்டையும் போட்டு விடுறேன் இது உதவியில் வந்து யாருக்கும் வந்து செய்ய விருப்பம்னு சொன்னா உங்களை அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரெக்டா வந்து போடுவாங்க சரியா அதெல்லாம் வந்து நீங்க பாருங்க ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேரும் வந்து காய்ச்ச வீடியோ வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க நானும் வந்து இவங்களோட வந்து கூடுதலாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேட்டிருந்தேன் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணனும் வந்து ஒரு நல்லா இருந்தவர் அக்காவும் வந்து ஒரு நல்லா இருந்தவங்க அக்காவை பொறுத்தவரையில் வந்து அக்கா வந்து ஒரு முன்னாள் போராளி அதுக்கு பிறகு அந்த விஷயங்களை வந்து டீட்டெயிலாக வந்து நாங்கள் கதைக்க விரும்பலை என்னன்னு சொன்னால் நம்மளோட பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்குது இப்போ அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க முகம் பார்க்காம வந்து லவ் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட 7 வருஷம் அதுக்கு பிறகு வந்து கோல் காய்ச்சல் வந்து 2 பேரும் கனெக்ட் ஆகி ஒரு 14 வருஷத்துக்கு பிறகு வந்து 14 வருஷமாக நீங்கள் இங்கே வந்தேனே அதாவது கூட்டி வந்து இங்கே வந்து குடும்பம் நடத்தி கொண்டு இருக்காங்க இப்படி இருக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு 2 குழந்தைகள் வந்து இருக்கு 2 குழந்தைகள் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கு இப்போ இவங்களோட பிரச்சனை என்னன்னா பிள்ளைகள் வந்து சின்னனா இருக்குள்ள ஓகே இப்போ பிள்ளைகள் வளர்ந்து வரக்குள்ள அவங்களுக்கு வந்து சிலவழிக்கிறதுக்கு இல்லாமல் இருக்குது அதாவது ஒரு சொந்தமான காணி இல்லை சொந்தமான வீடு இல்லை வாடகை வீடு அங்கே இங்கேன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இப்போ ஒரு வீட்டில் இருக்கக்குள்ள அவங்க வந்து வாடகை கட்டலோட அவங்க எழுப்பிடுவாங்க சரின்னு போட்டு இன்னொரு வீடை போய் எடுத்தோடனே அங்கே வாடகை இல்லைன்னு அங்கே எழுப்பிடுவாங்க அதே போல் இப்போ இருக்கிற வீடு கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்ட் காசு வந்து கட்டணும்னு சொல்லி இப்போ இவங்களுக்கு கையில் ரெண்ட் காசு கட்டுறதுக்கு காசு இல்லை அதனால இவங்களை வந்து எழும்புங்கன்னு சொல்லி வீட்டு ஓனரை வந்து கடிதம் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க நீங்கள் எழும்புங்க இந்த மாதம் 30ஆம் தேதி எழும்புங்கன்னு சொல்லி அப்போ யோசிச்சு பாருங்க ஒரு குடும்பம்
இந்த குடும்பம் வந்து வாழ்றதுக்கு வந்து ஆசைப்படுறாங்க. அதாவது நிம்மதியான வாழ்க்கை வந்து எங்களுடைய பிள்ளைகளோட நாங்கள் வந்து நிம்மதியாக வாழணும். அதுக்கு ஒரு இருக்கிறதுக்கு ஒரு இடத்த வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து செஞ்சு தாங்க என்றது தான் கேட்குறாங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணன் வந்து மைக்கேல் ஸ்கூலில் வந்து படிச்சிருக்கு, சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜில் வந்து படிச்சிருக்கு. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரும் அவரை சின்ன காலங்களில் வந்து நிறைய வெளிநாடுகளுக்கு போகணும், யூரோப்புக்கு போகணும், லைஃப்பில் செட்டில் ஆகிடணும்னு சொல்லி நிறைய வெளிநாட்டு பயணங்களும் மேற்கொண்டு அதில் எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆகி அதுக்கு பிறகு தான் 30 வயசில் தான் கல்யாணம் வந்து முடிச்சிருக்கார். அவரும் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும்னு சொல்லி ட்ரை பண்ணி இல்லாமல் இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து நிற்கிறேன். சரியா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இவருக்கும் வந்து இந்த கால் இருக்குது தானே, இந்த காலில் வந்து இந்த சில்லு இருக்குது தானே, இந்த சில்லு வந்து தேஞ்சிட்டு அந்த சில்லு தேஞ்சனால இவருக்கு வந்து அதிகமான பாரங்களை வந்து இவருக்கு தூக்கி நடக்க இயலாது, தூக்கி செல்ல இயலாது, இப்படியான பிரச்சனை வந்து இவருக்கு இருக்குது. அப்போ அதை வந்து ஆப்ரேஷன் வந்து செய்யணும்னு சொன்னால் கவர்மெண்ட்டில் வந்து செய்ய இயலாது, ப்ரைவேட்டில் வந்து செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களாம். ப்ரைவேட்டில் வந்து செய்யணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் கிட்ட தேவை. அப்போ ரைட், ஓகே. அப்போ 5 லட்சம் ரூபாய் இருந்தால் நான் வந்து இந்த பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது வாங்கி கொடுத்துருவேன், நான் ஒரு வீடை கட்டிடுவேன், நான் ஒரு வளவை கட்டிடுவேன். அந்த 5 லட்சம் ரூபா இருந்தால் நான் ஆப்ரேஷன் செய்ய மாட்டேன். நான் என்னத்துக்கு இருக்கேன், இந்த பிள்ளைகளுக்காக தானே இருக்கிறேன், இந்த பிள்ளைகளை நான் வந்து படிப்பிக்கணும், இந்த பிள்ளைகளுக்கு வந்து செய்யணும்னு சொல்கிறேன். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சின்ன பிள்ளையோட 13 வயசு, அவங்களுக்கு எத்தனை வயசு? 13. மகளுக்கு 9 வயசு மகளோட ஸ்கூல் பேக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழிஞ்சிட்டு. அப்போ அந்த ஸ்கூல் பேக் கூட அடிப்படை தேவையான ஸ்கூல் பேக் கூட வாங்கி கொடுக்கலாம மிகவும் ஒரு வறுமை கோட்டுக்களை வந்து கஷ்டப்படுறாங்க. இந்த வீடியோ வந்து பார்க்குற நீங்கள் வந்து நிச்சயமாக இவங்களுக்கு வந்து உதவி செய்ய விருப்பம்னு சொன்னால் உங்களால் முடிஞ்ச பணங்களை வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்து நீங்கள் உதவி செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து இவங்களுடைய தொலைபேசி நம்பரும் இவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டையும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் இவங்களுக்கு வந்து கால் பண்ணி கதைக்கலாம். அவங்களோட வாட்ஸ்அப் விளக்கமும் வந்து சேம் நம்பர் தான், நீங்கள் வந்து கால் பண்ணி பேசலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எதுவும் மேலதிகமான டீட்டெயில் வேணும்னாலுமே உங்களுடைய நீங்கள் டிரெக்டாகவே கதைக்கலாம். நீங்கள் என்னோட தான் கதைக்கணும்னு சொல்லி நான் சொல்ல வரல, எந்த ஃபோன் நம்பர் இதில் இருக்காது. இவங்களோட நம்பரை நான் டிரெக்ட் கண்டக்கே தரேன், பேசிக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னாண்டா இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுற மூலமாக வந்து இவங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுடைய வாழ்க்கை வந்து மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. நிச்சயமாக இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னு நினச்சிக்கொண்டு அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்கின்றேன். பை கைஸ்.